ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பீமில் நம்ம ராடு கட்டுறதால நடக்கிற ஒரு சின்ன சின்ன தவறுகளை வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதை பற்றி தான் பேச போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கு, போய் பாருங்கள் இந்த சேனலை பற்றி. இந்த பீம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பீம்ங்கிறது காலத்தை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஹரிசாண்டல் மெம்பர் தான் பீம். இது என்ன பண்ணுறது பர்பஸ்லாம் வந்து ஸ்லாப்லேருந்து லோடு எடுத்து காலம் த்ரூ வந்து கிரவுண்டுக்கு கொடுக்கும். இவங்க பீம் ராடை எப்படி கட்டணுங்கிறதுக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குது, IS 2502. அப்புறம் ராடு என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் இருக்கணுங்கிறதும் இருக்குது, IS 1786. அதையும் கொஞ்சம் போய் பார்த்து ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பீமில் இவங்க பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இதை பற்றி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம்னா, லேப்பிங்கை பற்றி ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ வீடியோஸ்லேயும் பாருங்கள். இதில் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லேப்பிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஜாயின் பண்ண போகிற ஒரு 2 ராடை வந்து கனெக்டிங் ஜாயின் பண்ணுற ஒரு விஷயந்தான். அதுக்கு எப்படி பண்ணணும்னா, ஒரு 4 ராடு ஒரு பீமில் இருந்துச்சு அப்படின்னா அட் அ டைமில் 4க்குமே கொடுக்கக்கூடாது. அந்த தப்பு தான் இவங்க பண்ணியிருக்காங்க. 50%க்கு கம்மியாக தான் கொடுக்கணும். அதாவது 4 இருந்தால் 2 ராடு தான் லேப்பிங் கொடுக்கணும். அதை தான் ஆல்டர்னேட்டாக கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். நீங்களே பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிவிடுங்க. ஒரே செக்ஷனில் ஸ்லாப்லேயே இருக்கட்டும், பீம்லேயே இருக்கட்டும், எந்த இடத்துலையுமே வந்து அடுத்தடுத்த ராடுக்கு வந்து லேப்பிங் இருக்கவே கூடாது. ஒரு ராடு விட்டு அடுத்த ராடை பண்ண சொல்லுங்கள். அதுவுமே இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பீமில் சென்டர் பாயிண்ட் வருவாங்க. மேக்ஸிமம் பீம் வந்து சப்போர்ட் இல்லாமல் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து இவங்க வந்து ஜாயிண்ட்டை எப்பயுமே முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடணும். ஸோ ஸ்டார்டிங்கில் எங்கேயாவது போட சொல்லுங்கள். அப்புறம் வந்து இந்த லேப்பிங்க்கு வந்து ஒரு 1:6 ரேஷியோவில் சின்ன பெண்ட் அடித்து கொடுக்கணும். அதுலேயும் அந்த ஃபோட்டோஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். லேப்பிங் கொடுக்குறப்ப மேலே வேர்ட்டிக்கனாலும் சரி, கீழே படுக்க வச்சு போடுறப்பனாலும் சரி, இந்த மாதிரி பெண்ட் அடித்து கொடுக்க சொல்லுங்கள். அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். அதை அவங்க பண்ணலங்கிறது தான் உங்களுக்கு நான் இன்டிமேட் பண்ணியிருக்கேன், எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்னு. அடுத்து இன்னொரு நம்ம இது பேச போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, டெவலப்மெண்ட் லென்த்து. இந்த இமேஜில் பாருங்கள், பீமை வந்து ராடு பீம்னாலும் சரி, ஸ்லாப்னாலும் சரி, ராடு எப்பயுமே வந்து எல் பண்ணி தான் பண்ணுவாங்க. இவங்க பாருங்கள் அப்படியே ஸ்ட்ரைட் ராடை போட்டிருக்காங்க. எல் போட்டால் ஏன் இவங்க பண்ணுறதுக்கு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அடுத்துக்கு மேலே வந்து ஸ்டிரப்பை இன்சர்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்காது அப்படிங்கிறனால எல்லை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இனிமேல் நம்ம போய் சொன்னால் கூட அது வந்து மறுபடியும் ஒரு லேப்பிங் கொடுப்பாங்க. ஜென்ரலாகவே எந்த இடத்துலையுமே வந்து ஒரு ஜாயிண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணணும். அதுதான் கான்செப்ட். ராட்லனாலும் சரி, காங்கிரீட்லனாலும் சரி, மினிமம் நம்பர் ஆஃப் ஜாயிண்ட்ஸ் தான் இருக்கணும். அதுதான் வீக்கான பொசிஷனாக மாறிடும். இப்போ பீமில் நீங்கள் எல் கொடுக்கலங்கிறத என்னன்னு கேட்டிங்கன்னா, பீம் வந்து நாளைக்கு லோடு ஆக்ட் ஆகிறப்போ ஒரு இந்த டெவலப்மெண்ட் லென்த்துங்கிறது வந்து ஒரு டிசைன் பண்ணியிருப்பு. ஒரு மினிமம் லென்த்து வந்து ராடு வந்து உள்ளே போகணுங்கிறது காங்கிரீட்டில் இருந்தால் தான் இந்த கிரிப் வந்து நல்லா இருக்கும், நல்லா பிடிச்சிட்டு நிற்கும் அப்படிங்கிறதுக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்கிப் பண்ணிட்டாங்க. நாளைக்கு லோடு வரும்போது என்ன ஆகும், அது சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகி அப்படியே ஒரு கிராக்காக வெளியே ஐடென்டிஃபை ஆகி அப்படியே அந்த பீம் வந்து அப்படியே ஒரு உந்தி தள்ளுறது மாதிரி நமக்கு ஒரு அமைப்பை வந்து காமிச்சிடும் ரொம்ப சீக்கிரம். இதெல்லாம் வந்து பில்டிங்கோட லைஃப் போகிற ஒரு விஷயங்கள். அதனால தான் இமீடியட்டாக நீங்கள் எங்கெங்கே பார்க்குறீங்களோ டக்குன்னு அந்தந்த இடத்துல வந்து ரெக்டிஃபை பண்ணிடுங்க. அதுக்கு இந்த பீம் ராடை பாருங்கள், கிளியராக நான் ஆரோ மார்க் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு ஹரிசாண்டலாக போகிற பீம் வந்து ஒரு காலத்துக்குள்ளே நுழைய போகிறப்ப அவங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆகிருக்குன்னு சொல்லி என்னென்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். ராடை அப்படியே பெண்ட் பண்ணி ஜாகில் பண்ணி, இதை தான் ஜாகில் சொல்லுவோம், ஜாகில் பண்ணி அப்படியே உள்ளே கொண்டு போயிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து கேசஸ் எங்கே பார்த்தாலும் அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சரை ரொம்ப வீக் பண்ணுற ஒரு மேட்ரு. அதனால் இது எங்கேயுமே அலோவ் பண்ணாதீங்க. காலத்தையே லைட்டாக ட்விஸ்ட் திருப்பவும் செய்வாங்க. எவ்வளோ ஒஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உங்களோட சைட்டில் இந்த மாதிரி நிறைய நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அவ்வளோ அக்யூரேட்டெல்லாம் பண்ணுறதே இல்லை. அதுக்கு தான் நான் இதை போட்டிருக்கேன் பாருங்கள். அடுத்து இன்னொரு ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன். காலம் ராட் கட்டுறப்பையும் அப்படி தான். காலம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இதுதான் மெயின் பில்டிங்க்கே. மேலேருந்து லோடு எடுத்து கொண்டு போய் கொடுக்க போகிறது. இதை அவங்க எப்படிலாம் திருப்பியிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக மேலே உள்ள படத்தில் பாருங்கள், ட்விஸ்டட் அண்ட் நோ கவரும் போட்டிருக்காங்க. அது எதனால் வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம காங்கிரீட் போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு மேலே ஷட்டரிங் வச்சு முடிச்சுட்டு ஷட்டருக்கும் இந்த ராடுக்கும் இடையில ஒரு கேப் வரணும். அதுதான் வந்து கவர்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து சின்ன கவர் பிளாக்கை வச்சு அவங்க ப்ராப்பராக காங்கிரீட் போட்டாங்கன்னா இது இந்த மாதிரி திரும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. கீழெல்லாம் கவர் பிளாக்லாம் வச்சு ஒழுங்காக கட்டி இருந்திருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, அப்படியே ராடை வச்சுட்டோம், ஷட்டரை வச்சுட்டோம் சொல்லி அப்படியே மேலே காங்கிரீட்டை போட்டுவிட்டு ஈவினிங் க்ளோஸ் முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஒர்க்கை முடிச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து பார்த்தா இப்படி தான் திரும்பி இருக்கும். அதுக்கப்புறம் அது ஒன்றுமே பண்ண முடியாது. இதை திருப்பி செஞ்சுன்னா அதெல்லாம் லோட ஒழுங்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. அதுக்கு தான் அந்த சிச்சுவேஷன், மேலே உள்ள சிச்சுவேஷன் நம்ம சைட்டில் அலோவே பண்ணக்கூடாது, எங்கேயுமே விடாதீங்க. கீழே உள்ள சிச்சுவேஷன் டிஃப்ரெண்ட்டு. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, கீழே இருந்தே தப்பாகவே ராடை கட்டுறது. நம்மளுக்கு தேவையான சைட்டு எந்த ஒரு எட்ஜில் ஒரு அடிக்கு ஒரு அடி போடணும் அப்படிங்கிறதுல எட்ஜில் வந்து ஒரு 20 mm உள்ளே தள்ளி கட்டணும் ராடை. 30 mm 20 mmனு நம்மளோட சைஸுக்கு தேவையான சைஸ்லேருந்து உள்ளே தள்ளி கட்டணும். இவங்க என்ன பண்ணுறது, அப்படியே ரஃப்பாக வச்சு விட்றது.
அதனால் என்ன ஒரு பக்கம் 70 mm போயிடும், ஒரு பக்கம் 0 ஆகிடும். இந்த கேஸு வந்து ரொம்ப ஒஸ்ட்டு. இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா சைட்டில் வந்து காலம் வந்து அடுத்து ஃபர்தராக நமக்கு ரொம்ப நாள் இருக்க வேண்டியது 75 வருஷம் 50 வருஷம் இருக்க வேண்டிய காலம் என்னாகும், வெளியில் அடிக்கிற காற்று மழை ஈரப்பதத்தால் என்னாகும், அப்படியே ஈரத்தெல்லாம் உறிஞ்சு இந்த ராடு வந்து சீக்கிரமாக கரோஷன் ஆகிடும். அதான் துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். துருப்பிடிச்சிச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த காலம் தான் வீக் ஆகும். அப்புறம் நம்ம பில்டிங்கில் என்ன இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இதை இமீடியட்டாக அவாய்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடணும். இந்த மாதிரி சுச்சுவேஷனை எந்த கண்டிஷன்லையும் அலோவ் பண்ணாதீங்க. யாருனாலும் ஓப்பனாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல காலத்தை வந்து மறுபடியும் இதை எப்படி பண்ணலாம், இந்த தப்பை எப்படி நடந்து போச்சு, இதை எப்படி சரி பண்ணலான்னு ஒர்க் பண்ணுங்கள். இமீடியட்டாக அவங்க பெண்ட் பண்ணி மேலே கொண்டு போகலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் அலோவ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டைம் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.